மதுரை திண்டுக்கல் சாலையில் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. முதல்வரின் வருகை தாமதமானதால் மதுரை திண்டுக்கல் சாலையில் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அக்னீஸ்வரன் இணைகிறார். வணக்கம் அக்னீஸ்வரன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் புதிதாக அமைந்துள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்தை இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க வருகை தர உள்ளார். இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இதற்காக போக்குவரத்தை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு சம்பந்தமே இல்லாத வாடிப்பட்டி சமயநல்லூர் பகுதிகளில், அதாவது மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை பகுதியான சமயநல்லூர் பகுதிகளில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த சாலையானது மதுரை, திண்டுக்கல், சேலம், நாமக்கல் போன்ற மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய முக்கியமான நெடுஞ்சாலையாக உள்ளது. இதில் சமயநல்லூர் பகுதிகளில் அணுகு சாலை பகுதியில், முக்கியமாக சோழவந்தான் பகுதியிலிருந்தும் திருமங்கலம் பகுதியிலிருந்தும் வாகனங்கள் மதுரைக்கு வந்து செல்லக்கூடிய இடத்தில் போக்குவரத்தை காலை முதல் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளனர் காவல்துறையினர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. முதல்வர் வரும் நேரம் தாமதமாகி வருவதால் வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. மேலும் முதல்வர் வர தாமதமாவதால் காலை 6 மணி முதல் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் காத்திருக்கும் பொதுமக்களும் சாலையாக மைதானத்தை விட்டு வெளியேறி வருகின்றனர். அங்குள்ள கரும்பு கட்டுகளையும் தற்போது எடுத்து சென்று வருகின்றனர். பொதுமக்கள் இதனால் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். முதலமைச்சரின் வருகைக்காக சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்களை வெயிலில் வாட்டி வதைப்பதாகவும், இதனால் பொதுமக்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். அக்னீஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.